கணேசன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே எங்கள் முழக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே தமிழரை. Sir, இப்படி பாருங்க, ஒரு நிமிஷம் சார். தம்பி சபரி, நம்முடைய சங்கத்திற்கு அவருடைய தாயார் மகளை தானமாக அளித்து அவருக்கு சால்வை அளித்து மற்றும் திரு ராஜாராம் அவர்கள் வேலை வாங்க வாங்க வாங்க. இருக்கு, இன்னும் இருக்கு இப்ப. அதாவது தலைவருடைய பிறந்த நாள் மாசம் ஃபுல்லாக கொண்டாடுவாங்க. நூற்றாண்டு விழான்னா ஒரு வருஷம் பூரா கொண்டாடுவாங்க. அந்த கேட்டகரி இருக்குங்க. தேங்க்யூ சார். சங்கத்தின் அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்து சிறப்பு இருக்கும் என்னுடைய மண்டல உதவியாளர், மண்டலம் 21 உதவியாளர் பட்டேல் எஸ். திரியாசன் அவர்களை 2 வாழ்த்து வழங்குவார்கள். இந்த உதயகுமார் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தெரியலையா? அப்படியா? உதவியாளர்களை போட்டோ சார். ஏஜி மறைக்குது. இந்த பக்கம் ஒண்ணுமே தெரியல. இந்த பக்கம் வாங்க, நவுந்து வாங்க எல்லாரும். இல்ல அது பவ்யம் தான். கோயில் இருந்திருக்காங்கல்ல, அதனால. விழாவின் தலைவர் மண்டலம் 24 துணை ஆளுநர் எங்களுடைய வாசலுக்கு அண்ணன் ரொட்டேரியன் எம்பிஹெச்எஃப் எம்பி ரவிசேகர் அவர்களே, பண்ருட்டி ரோட்டரி சங்கத்துடைய செயலாளர் தம்பி ரொட்டேரியன் ஏ. அருண்ராஜ் அவர்களே, பொருளாளர் ரொட்டேரியன் டி.என். சுதாமன் அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு பேச்சாளராக இருக்கும் எனது அருமை நண்பர் சிதம்பரம் டெம்பிள் டவுன் ரோட்டரி சங்கத்தினுடைய உறுப்பினர் தத்துவ துறை பேராசிரியர் நீலகண்டன் சார் அவர்களே, இந்த பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தினுடைய தெரிவிப்புக்கு உறுப்பினர்களே, இந்த சங்கத்திலிருந்து உதவி ஆளுநர் பொறுப்பை திறம்பட செய்து இங்கே வீட்டிற்கும் உதவி ஆளுநர் அவர்களே, என்னுடைய கோ பிரசிடென்ட் சண்முகம் ஐயா அவர்களே, எஸ்டல் ரெசார்ட்ல சார் டிரான்ஸ்ஃபர் போட்டே கொண்டு வந்தார். நீங்களும் பார்த்துக்க மாட்டீங்க. மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்முடைய செகப் சட்டை கொடுக்கிற ரோட்டரிய நண்பர் அவர்கள், அவருடைய மருமகன் மருத்துவர், மகன் பொறியாளர், 2 பேரும் குடும்ப சைனமா வந்திருந்தது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது. இது வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் கண்டிப்பா சொல்லுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இதுமான வந்து ஒரு குடும்ப சைனமா இருக்கிறது நிறைய இடத்துல பார்க்க முடியாது. இந்த பண்ருட்டி மாநகரில் இந்த 3 பேருக்கு ஒரு சேர சார்ந்த ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அவங்களுக்கு இளைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுடைய சேவை நம்ம ரோட்டரி சங்கத்துக்கு தேவை என்பதை தெரிவித்துக் கொண்டு, சென்ற வெள்ளிக்கிழமை எங்களுடைய சிதம்பரம் ரோட்டரி சங்கத்தினுடைய 64வது சாசன நாள் விழாவில் நான் கடைசியாக கலந்து கொண்டேன். எங்களுடைய சிதம்பரம் ரோட்டரி சங்கம் 1960ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. 64 ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ரோட்டரி சங்கத்திலிருந்து இப்பொழுது புதிதாக 3 சங்கங்கள் வந்திருக்கின்றது. நாம் சார்ந்திருக்கும் டெம்பிள் டவுன் ரோட்டரி சங்கம், மிட் டவுன் ரோட்டரி சங்கம், சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் என்று 4 கிளைகளாக சிதம்பரத்திலே ரோட்டரி சங்கம் செயல்பட்டு வருகின்றது. பண்ருட்டியிலே ஒரே ஒரு ரோட்டரி சங்கம் நீண்ட காலமாக நடைபெறுகிறது என்பதை என்னுடைய சக உதவியாளர் அண்ணன் ரவிசேகர் அவர்கள் பெருமையாக சொல்லுவார். அதை எங்களுக்கெல்லாம் மிகவும் பிரமிப்பாக இருந்தது. இந்த விழாவுக்கு நான் துணைக்கு தான் வந்து எனக்கு போய் மாலை போட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னுடைய பேராசிரியை அழைத்தவர் என்னை பணித்தார் என்னுடைய சக உதவியாளர் அவர்கள். அதற்காக நான் வந்து ஒரு துணைக்கு தான் வந்திருந்தேன். என்னை கூப்பிட்டு பேச வச்சுட்டாங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான் அவர் பேசுறதுக்கு தடையாக இருந்தது. இந்த பண்ருட்டி ரோட்டரி சங்கம் நம்முடைய 2981 மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பேர் வந்து தந்திருக்குது. அதுக்கு வந்து இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரவிசேகர் அவர்கள் எங்களுடைய 30 ஜோன் அசன் கவர்னர்லேயே எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மிகவும் இளைஞர். தொடர்ந்து எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல முதல் மெசேஜ் அண்ணன் போடுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூடமே இருக்குது. என்ன அவர் வந்து ஒரு வாரம் போடாம விட்டாங்க. உடனே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அண்ணா என்னென்ன உடம்பு சரின்னு சொன்னாங்க, கேட்டு பாருங்க. அதே மாதிரி எங்களுடைய சக உதவியாளர்கள் மிகவும் பெரிதும் மதிப்பு வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய உறுப்பினர் என்னுடைய சக உதவி ஆளுநர் ரவிசேகர் அண்ணன் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட மாநாடு, மாவட்ட கருத்தரங்கு இதுலாம் சரி அதிகமான எண்ணிக்கையில் பண்ருட்டியில இருந்து ஒரு பதிவு போடுறது எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கும். நாங்க வந்து அவங்க கிட்டே வர முடியாது, முயற்சி பண்றோம். அண்ணனை பார்க்கும்போது எங்களுக்கு பிரமிப்பா இருக்குது. அதுக்கு நீங்க எல்லாம் மிகவும் உறுதுணையா இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உங்களை அனைவரையும் சிதம்பரம் வரும்பொழுது எங்களுடைய சங்கத்திற்கு வருகிறது நீங்க எல்லாம் சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சிதம்பரம் அண்ணா உலகியல் பேராசிரியர் டாக்டர் ஆர் நீலகண்டன் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரை சிறப்பிக்குமாறு தலைவர் அவர்கள். அதான் அப்படி வாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாருங்க. உங்களோட லைஃப் உங்க கையில தான் இருக்கு. அது எவ்வளவு தூரம் ஊதலாம், அதை வெடிக்காம வச்சிருக்கணும். 2வது இந்த அளவு ஊதுனா போதுமா, அதை நாட் போட்டு நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது யாரை பொறுத்து இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. ஸோ அப்போ உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு, யாரு கையிலும் இல்லை. யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம். ஸோ we should take responsibility for our life. We don't want to blame others. மற்றவங்களை குறை சொல்லாதீங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்படுத்துவீங்க. புரியுதுங்களா? யாரையும் திரும்ப திரும்ப சொல்றேன், குறை சொல்லாதீங்க. அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருந்துச்சுன்னா ஏற்றுக்குங்க, இல்லைன்னா அதுக்கு விலகில வந்துடுங்க. அந்த நட்போ இல்லை அந்த உறவு தேவையில்லை. எல்லாரோடையெல்லாம் நல்ல உறவுகளாக இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. எல்லாரையும் நட்பா இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க உங்கள்கிட்ட வரணும், புரியாதவங்க பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம், நான் ஆரம்பத்தில் சொன்ன குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரம் நல்ல மகிழ்ச்சியாகவும் ஒரு நல்ல ஹை லெவலில் வாழ்க்கை தரம் முழு திருப்தியோட மனநலத்தோட உடல்நலத்தோட நீங்க இருக்க முடியும். எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியா உடல்நலத்தோடு மனநலத்தோடு நீண்ட ஆயுளோட எல்லா வசதிகளோட நீங்க இருக்கணும்னு சொல்லி எல்லை நடராஜார்கள்
உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல தேவன் நடராஜரையும் நாகவேந்தரையும் வணங்கி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ரோட்டரியையும் மற்றும் சார் எப்படி ஏஜ்ல இல்லை கூட்டு வந்தார் எங்கள் ஏஜ் தான். இன்னைக்கு ஒரு அருமையான நாள் என்னுடைய வாழ்க்கையில். நீங்க 1 கோடி கொடுத்தாலும் எனக்கு அது ஈடே இருக்காது. ஏன் என்னன்னா நான் பட்டத்துக்குள்ள வந்தலாம். எனக்கு இவ்வளோ நண்பர்கள் இருக்கிறாங்க. எனக்கு ஏதோ அவருக்கு நான் வந்து 10-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அவர் கொடி சுந்தரத்தை நான் தான் கொடியேற்றினேன். ஏன்னா அவர் என்னதான் பிஹெச்டி பண்ணாரு. அவர் பொண்ணும் எனக்கு தான் பண்ணது வீரப்பதாஸ். ஸோ அதுக்கு பிறகு நான் பண்றதுக்கு வரவே இல்லை. சார் அவங்க ஸ்கூல் கூப்பிடுறாங்க வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நண்பர்கள் கிடைப்பீங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு பண்றதுக்குள்ள வந்தேன்னா ஏதாவது ஒரு எனக்கு தேவைன்னா எல்லாரும் எனக்கு 1000 இவ்வளோ உறவினர்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட நான் எல்லாரும் வருவேன். ஸோ அதுதான் பெரிய விஷயம். வாழ்க்கையில் அதுதான் முக்கியம். நம்ம பணம் காசுலாம் நம்மளை விட்டு போயிடும். பாருங்க, சுனாமி அந்த நடந்துச்சு. எவ்வளோ கோடீஸ்வரெல்லாம் ஒரு நிமிஷத்துல அப்படியே கீழே வந்துட்டான். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து சம்பாதிக்கிறதா. மனித உறவுகளோடு இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, மனநலத்தோடு இருங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க, எல்லோரையும் அப்படியே ஏற்றுக்கிறாங்க. ஸோ மகிழ்ச்சியா இருப்பீங்க என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன்.